ஹாய் ஷேடோஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாமா? ஸோ யாரோட ஒன் ஷாட் அப்படின்னா நம்ம காரடிக்குட்டி, கிம் தேயோங் அவங்களுக்காக ஒரு ஒன் ஷாட். இந்த ஒன் ஷாட்டை நான் ஒரு 40 டியூரேஷனுக்கு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க அக்கா. நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல. வாங்க கடைசி வரைக்கும் பார்ப்போம் எம்மா தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இந்த டியூரேஷனை. ஸோ இஃப் யூ ஆர் சீயிங் அவர் சேனல் ஃபஸ்ட் டைம், நேற்று தான் சேனலே ஆரம்பித்தது, பட் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறமேல் நம்ம ஜேகேக்கு ஒரு எஃப்எஃப் போட்டிருந்தோம் எபிசோடு 1. ஸோ அதுவுமே போய் பாருங்கள், இட் வில் பி டூ குட். ஸோ ஃபஸ்ட்டே நல்லா தான் ஆரம்பிச்சிருப்போன்னு ஒரு நம்பிக்கை. எல்லாத்தையும் கமெண்ட் பண்ண சொன்னுங்க, ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படின்ட்டு. ஆனால் யாருமே கமெண்ட் பண்ணல. ஸ்டோரி நல்லா இருக்குன்னு தான் எல்லோரும் சொன்னிருந்தாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் கமெண்ட் பண்ணியிருந்தா. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, ஓகே? பிகாஸ் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் ஸ்டோரி நல்லா இருக்கா இல்லையா, இல்லை இன்னுமே ஏதாச்சும் ஆட் பண்ணுமா அப்படிலாம் எங்களுக்கு தோணும், ஓகே? ஸோ கமெண்ட் மஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் பிடிக்குன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு மனசுலாம் அப்படி குழுன்னு இருக்கும், ஓகேவா? ஸோ ஸ்டோரியோட இன்ட்ரோ போக வேண்டாம், போக போக அப்படியே பிக்கப் ஆகிடும், ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு 2 பொண்ணுங்களை தான் காமிக்கிறாங்க ரூமில். ஸோ ஒரு பொண்ணு நல்லா மினுக்கிட்டுருக்கா, ஓகேவா? இன்னொரு பொண்ணு நல்லா குப்பரை அடித்து தூங்கிட்டுருக்கா. ஸோ அஃப்கோர்ஸ் குப்பரை அடித்து படுத்து கிடக்குறது நீங்கள் தான். உங்கள் அக்கா தான் நல்லா மேனாக மினுக்கிட்டுருக்காங்க, ஓகே? உங்கள் அக்கா பேரில் என்ன வைக்கலாம்? ஐஷுன்னு வச்சுப்போமா? ஸோ உங்கள் அக்கா பேர் ஐஷு, உங்கள் பேர் வயன்தான், ஓகே? ஸோ உங்கள் அக்கா அப்படியே அழகாக மேனாக மினுக்கிட்டுருக்கப்ப கீழேருந்து ஒரு சவுண்டு, வயன் இப்போ மட்டும் நீ ஏந்திருக்கல, தொடப்பக்கட்டை பிஞ்சு விடும் அப்படின்னு உங்கள் மம்மி கத்திகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் ஸ்கூல் போகணும், 11th படிச்சுட்ருக்கீங்க. அன்னைக்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா தான் காலேஜ் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் அக்காவும் உங்களை எழுப்ப பார்க்குறாங்க. பட் நீங்கன்னா அசர்ற மாதிரி அதை நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்கள் அக்கா கடுப்பாயிட்டு, அவளெல்லாம் என்னால் கூப்பிட்டு போக முடியாது, என்னால் குப்பரை படித்து தூங்கிட்டுருக்கு, என்னால் கூப்பிட்டு போக முடியாது, உங்களுக்கு வேணால் அவளை போய் நீங்களே கூப்பிட்டு போங்க அப்படின்ட்டு உங்கள் அக்கா உங்களை செம்மையாக திட்டிட்டு அவள் காலேஜுக்கு போயிடுவாள். ஸோ அதனால் நீங்கள் ஏஞ்சி அப்படியே பொறுமையாக ஏஞ்சி தள்ளாடி கில்லாடி போய் குளிச்சுட்டு வரீங்க. கீழே பார்த்தா உங்கள் டேடி மட்டும்தான் இருக்காங்க, உங்கள் மம்மி இருக்காங்க, உங்கள் அக்கா காலேஜ் போயிட்டான். ஸோ அவளுக்கு சரியான ஒரு மேலே உங்களுக்கு கோவம் வருது. பட் நீங்கள் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் டேடி கூட தான் போகிறீங்க. ஸோ அங்கே போயிட்டு இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸ்கூலில் உங்கள் ஃப்ரெண்ட் ஜனானே நம்ம வச்சுப்போம். ஜானுன்னு வச்சுப்போம். ஸோ ஜானு கிட்ட தான் நீங்கள் கழுவி ஊற்றுருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்திருப்பீங்க. ஒரு சொட்டை சார் இருப்பார், அதெல்லாம் தொப்பையெல்லாம் வச்சுக்கிட்டு, ஒரு சார் கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் உங்களை வெளியே நிற்க வைக்கிறாரு. நீ வெளியே நில்லை, எத்தனை வருடம் லேட்டாக வருவேன்? போன வாரம் என்னன்னா எங்கள் அக்கா கீழே விழுந்துவிட்டாங்கன்ட்டு லேட்டாகிடுச்சுன்னா, இந்த வாரம் என்ன வச்சுருக்க? சரி, என்ன இந்த நல்ல பிள்ளையாக தான் படிக்கிற, என்னத்துக்கு இப்படி லேட்டாக வர அப்படின்னு உங்களுக்கு கழுவி ஊற்றுறாரு அவர். அப்படியே மானம் வெக்கம் எல்லாம் போகிறது. ஸோ அப்படியே தலையில் வச்சுட்டு அப்படியே நிற்கிறீங்க. அப்புறமேல் பிரேக் பீரியடும் வருது. உங்களுக்கு சரியான கடுப்பாகுது. பிகாஸ் எப்படி காலையும் திட்டு வாங்கிட்டு இப்பயும் திட்டு வாங்கினா ஒரு மாதிரி எரிச்சல் ஆகும்ல, அது மாதிரி தான். அப்புறமேல் பிரேக் பீரியடில் உட்காந்து உங்கள் அக்கா எவ்வளோ கழுவி ஊற்ற முடியுமோ அப்படி கழுவி ஊற்றிட்டுருக்கீங்க. அப்புறமேல் லன்ச் பீரியட் வருது. லன்ச் பீரியடில் உங்கள் ஃப்ரெண்டு கூட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஒரு பையன் உங்கள் கிளாஸில் இருப்பான், அவனை சும்மா வச்சுக்கிட்டு அவங்க கூட சும்மா ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியே ஜாலியாக விளாண்டுட்ருக்கீங்க, ஓகே? நீங்கள் இந்த மாதிரி ரவுடி பொண்ணு, ஓகேவா? நல்லா குட்டி சத்தா மாதிரி, நாட்டியாக இருப்பீங்க. எல்லாம் அந்த பையனை பிடிச்சி உட்காந்து டீஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளர்ட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு, அவனும் பேக்கு ஃப்ளர்ட்டிங்லாம் பண்ணுறான். இப்போ நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க, என் ஹார்ட்டே நீ உருக்குற, எனக்கு வர மாட்டேங்குது டக்குன்ட்டு சும்மா
அந்த மாதிரி ஃப்ளர்ட்டிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே இதே சைடு மார்னிங் நடந்துச்சுல, அதே மார்னிங்கில் உங்கள் அக்கா சைடு என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போமா. காலையிலே போகிறாங்க, அவங்களுக்கு செம்ம இரிட்டேட்டாக இருக்குது. அப்போ தான் நம்ம தலைவன் வி என்ட்ரி ஆகுறாரு. இப்போ வி வந்து 3rd இயர் படிக்கிறாரு, உங்கள் அக்கா வந்து 1st இயர் படிக்கிறாங்க. ஓகேவா, 1st இயர் படிக்கிறாங்க. இப்போ வந்து காலைல வந்து வி வந்து என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா, எல்லாம் என் தங்கச்சி பண்ணுற வேலை தான்க்கா, எனக்கு அந்த பிள்ளைய பிடிக்க மாட்டேங்குது, இப்போ பார்த்தா லேட்டாக எழுந்திரிச்சிக்கிட்டு சரி எல்லாம் பிள்ளையா இது அப்படின்ட்டு உங்கள் அக்கா உங்களுக்கு சரியாக ஒடுத்திட்டுருக்கா. வி உடனே உன் தங்கச்சிலாம் இருக்குதா, எது தெரியாமல் போச்சு எனக்கு அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது சரியான குட்டி சாத்தா, எனக்கு பிடிக்காது அந்த பிள்ளைய, எதுக்கு தான் அந்த பிள்ளையெல்லாம் பெற்றாங்களோ அப்படின்ட்டு அவங்களும் சும்மா இல்லை, தாறு மரம் போட்டு உங்களை திட்டிகிட்ருக்காங்க. உடனே வந்து சரி விடு, சின்ன பொண்ணு தானே, என்ன பண்ணுவா, தூக்க காலம்தான், நீ அப்படியே காமாரு அப்படின்ட்டு அவளை அப்படியே அவங்க அக்கா வந்து ஒரு ரொமான்டிக்காக லுக்கு விட்டு அப்புறமேல தான் அவங்க காமாகறாங்க. அப்படியே அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரொமான்டிக்காக நடக்கிற விஷயங்கள்லாம் நடக்குது. ஓகேவா. ஸோ இப்போ ஈவினிங் வந்துடுறோம். நம்ம ஈவினிங் வந்துட்டு உங்கள் அக்காட்ட நீங்கள் பேசவே இல்லையே, அந்த நாய்கிட்ட நான் ஏன் பேசணும், அது என்னை கண்டுக்காதப்போ என்ன இதுக்கு நான் அந்தக்கிட்ட பேசணும், இன்றைக்கி என்ன தலை எழுத்தா அப்படி நீங்கள் அப்படியே பேக்கை தூக்கிட்டு போகிறதும், உங்கள் அக்கா உங்களை பார்த்து அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போகிறதும், உங்கள் அம்மா வந்து அப்படியே பார்க்குறாங்க. சரி இதெல்லாம் என் வயிற்றில் வந்து பிறந்திருக்குங்க, எதுக்கு தான் வந்து பிறந்ததோ, ஸோ ஒன்று என்ன திரும்பிட்டு போகுது, ஒன்று என்ன அடங்கா பிரியாரியாக இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு இதுங்களாம் எப்படி நான் கட்டி கொடுத்து கரை சேர்க்க போகிறேனோ அப்படின்ட்டு அவங்க பாவம் அவங்க புலம்பிகிட்ருக்காங்க. அவங்களோட மன கஷ்டம் அவங்களோடே இருக்கட்டும்னு. ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நாள் போகுது. அப்புறம் சண்டே வந்து நீங்கள் நல்லா லேட்டாக தான் எழுந்திருக்கிறீங்க. காலைல ஒரு 10 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க. 10 மணிக்கு எழுந்திருக்கிறப்ப உங்கள் அக்காவை பார்த்தா சிங்காரிச்சி ஏதோ பொண்ணு மாதிரி ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க எங்கே போகிறா அப்படின்ட்டு நீங்களும் பார்க்குறீங்க. ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே போயிட்டு இந்த மேடம் எங்கே வேங்கிட்டு இப்போ எங்கே போகிறாங்க அப்படின்னோடனே அவங்க மாலுக்கு போகிறா அப்படின்னோடனே மாலுக்கா, அவள் எப்படி என்னை விட்டுட்டு போகலாம், நான் இந்த வீட்டுக்கு பிள்ளை தானே, அவள் எப்படி போகலாம், எனக்கு தெரியாது, என்னையும் அவன் கூப்பிட்டு போயே ஆகணும், எல்லாம் நல்லா செத்து போயிடுவேன், எங்கேயாச்சும் போடி போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன் இன்னும் இப்படி அவளே டார்ச்சர் பண்ணுறா, அவள் கூட போகிறா, அதெல்லாம் தெரியாது, என்னை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு நீங்கள் ஒத்த காலம் நின்றுட்டுருக்கீங்க. அப்புறமேல் வந்து கடுப்பு உங்கள் அக்கா வந்து ஏன் என்னை நிம்மதியாகவே இருக்க மாட்டியா, எங்கே போனாலும் அதே இடத்துல வந்து தொலை பண்ணிகிட்டே இருப்பியா போட்டுட்டேன், ஏன் நீ மட்டும் மாலுக்கு போகிற, நான் வரக்கூடாதா மாலுக்கு, நான் என்ன உங்கள் ரெண்டை பற்றி பிரிக்க போகிறேன், எனக்கு அந்த மாதிரி எச்ச ஆசைலாம் உங்களுக்கு இல்லை, எனக்கு ஒழுங்கு மரியாதை கூப்பிட்டு போ அப்படின்னு நீங்கள் கத்திகிட்ருக்கீங்க. வந்து தொலை அப்படின்ட்டு கத்திகிட்ருக்காங்க. அப்புறம் நீங்களும் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. கரெக்டாக ஒரு கார்லேருந்து ஹார்ன் சவுண்டு கேட்குது. ஹார்ன் சவுண்டு கேட்டுட்டு சீக்கிரம் வந்து தொலை, வந்துட்டா அப்படின்னோடனே வரேன் நீ அப்படியே ஆடு வைப்ப தான் உன் ஆள் வந்துட்டதும் அப்படின்ட்டு நீங்களும் போகிறீங்க. ஸோ அங்கே வேறு ஒரு சண்டை. நான் தான் ஃபஸ்ட்டு சீட்டில் உட்காருவேன், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காருவேன், நீ பின்னாடி போய் உட்காரு அப்படின்னு உங்கள் அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க. இல்லை நான் தான் என்ன உட்காருவேன்ட்டு நீங்கள் இப்போ உங்கள் அக்காவும் சண்டை போட்டு மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. சின்ன பிள்ளை மாதிரியே இல்லை, அழகாக இருக்காள் அந்த மாதிரி பார்க்குறாரு. அந்த டைமில் உங்கள் மம்மி வந்து இந்த 2 பேர் சண்டை போடாதீங்க, இப்போ தான் நல்ல ஒரு இடத்துக்கு இப்படியா சண்டை போட்டு போவீங்க, இல்லை என்ன தான் பிள்ளைங்களோ, சரி வயன் பின்னாடி போய் உட்காரு, எந்த ஐஷோ நீ இப்போ முன்னாடி போய் உட்காருப்போ பக்கத்தில் அப்படின்னே, இதாமல் நானும் சொன்னேன், உன் சின்ன பிள்ளைகிட்ட சொல்லு, அது கேட்க மாட்டேங்குது, சனியை முடிச்சது இன்னையும் சும்மா தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது, எல்லாம் புள்ளைய பார்க்க சொன்னால் மாடை பெற்று வச்சுருக்காங்க, நான் ஒன்றும் மாடல இல்லை, நீ ஓவராக பேசாத சரியா, முட்டை வேலையை பார்த்துட்டு போறியா, இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கிட்டு எலியும் புரியாமல் அப்படி போகிறீங்க. ஓகேவா. இன்னொரு விஷயம், உங்கள் அக்காவுக்கு உங்களை பிடிக்காதுன்னு. ஸோ உங்கள் அக்கா உங்களை எப்படி திட்டும் போதே தெரியுது பிடிக்காதுன்னு. ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் அக்காவுக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் நீங்களும் அப்படியே பின்னாடி உட்காந்துக்கிட்டு வீக்கிட்ட ஜாலியாக பேசுகிறீங்க,
ஏதோ 10 வருஷம் பழகுன மாதிரி ஜாலியாக வந்து, ஓ உங்களுக்கு நீங்கள் அந்த சீரீஸ்லாம் பார்த்துருக்கீங்களா, நானும் பார்த்துருக்கேன், ஓ இந்த அனிமைலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் பாட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஐஷுக்கு பார்த்தா லைட்டாக அப்படி பொறாமையாக இருக்குது. இவன் என்னென்னு நான் பேசுகிறப்பெல்லாம் சிரிக்க மாட்டேங்கிறான், பெரிய இவளாட்டுக்கு இவ பேசுகிறப்பெல்லாம் சிரிக்கிறான். இவங்களுக்குலாம் அறிவே இல்லை, பார்க்க தான் நல்லா அழகாக இருக்கான், அறிவு சுத்தமாக இல்லை. ஜஸ்ட்டு கண்டென்ட்டுக்காக தான் அப்படி சொல்கிறேன், யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகேவா. பேக் டு த ஸ்டோரி அப்படின்ட்டு ஐஷு அப்படியே மைண்ட் வாய்ஸில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்கும் இந்த ஐஷுக்கும் வந்து, ஏ வாயின் அமைதியாவா, என்ன சும்மா தொணன்னு பேசிகிட்டு இருக்க, வாயை முட்டு வா, இல்லைன்னா இங்கே கீழே இருக்கிட்டு ஓடி போயிடுவோம் பார்த்துக்க. உடனே வந்து ஏன் அவளை சும்மா போட்டு திட்டிகிட்டே இருக்க, அவளும் சின்ன பிள்ளை தானே, உங்களுக்குலாம் அவளை பற்றி தெரியாது, நீங்கள் முதல்ல வண்டியை பார்த்து நேராக பார்த்து ஓட்டுங்க அவகிட்ட பேசாமல் அப்படின்ட்டு உங்கள் அக்கா அப்படி எரிச்சலாக விழுறா. உங்களுக்கு அப்படி வேறு வேலை வெட்டி நம்ம வழியிலே குறுக்க வந்துட்டுருக்கா. எனக்கு பேச்சு தோணலைன்ட்டு அவர்கிட்ட பேசிகிட்ருக்கேன், இந்த பிள்ளைக்கு வேறு வேலை வெட்டி இல்லை அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு. பட் நீங்கள் எதுவும் பெருசாக காமிச்சிக்கல. அப்புறம் மாலுக்கும் வந்துட்டு அங்கே ஒரு அட்ராசிட்டி நீங்கள் வேறு வந்து எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடு அப்படின்ட்டு உங்கள் அக்காவை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஒரு மாதிரி வந்து சேவா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு தான் அவர் எல்லாமே வாங்கி கொடுத்து இது பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் பசிக்கும்ல, அதனால் வந்து நீங்கள் அங்கே உட்காந்து எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு கத்திகிட்ருக்கீங்க. சரி வா வயன் அப்படின்ட்டு அவரும் உங்களுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு, உனக்கு வேறச்சே வேணுமா அப்படின்ட்டு அப்போலாம் வந்து கேட்டுகிட்டு இருக்கார். இங்கே வந்து ஐஷுக்கு அப்படியே புகையுது வயிற்றுல. நான் இவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தால் இவன் என்னென்னா இவ கூட டைம் பண்ணிகிட்ருக்கான். இதுங்க பண்ணுறத லவ்வர்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்கு வைத்தறிச்சலாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து வந்து உங்கள் 2 பேர்த்தையும் உங்கள் வீட்டில் இறக்கி விட்டு அவர் வந்து பாய் ஐஷு பாய் வயன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே வயனும் அவங்க அக்காவும் அவங்க ரூமுக்கு போகிறாங்க. போனோடனே வயன் அக்கா வந்து ஐஷு வந்து, உனக்கு அறிவில்லை, நாங்கள் 2 பேர் தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு போனோம், நீ ஏன் எங்கள் 2 பேர்த்துக்கு நடுலையும் குறுக்க வந்துகிட்டே இருக்க, நாங்கள் பண்ணலான்னு போனால் நீ என்ன சும்மா அவர்கிட்ட கேட்டுட்ருக்க அப்படின்ட்டு உங்கள் அக்கா பிடிச்சி கத்துறான். உனக்கு இது அவரே எதுவும் சொல்லலன்னு எனக்கு வாங்கி கொடுக்குறத பற்றி உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு பொறாமையாக இருக்கா, அவர்கிட்ட நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் நான் சொன்னார், வேணா கேளு அவரே வாங்கி கொடுப்பாரு, இதுக்கு போய் இப்படி இருக்க நீனு, அவர் என்ன உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட போகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே வெளில போயிட்டீங்க நீங்கள். ஸோ உங்கள் அக்காவுக்குலாம் சரியான கடுப்பாகுது. ஸோ அப்படியே இன்னும் கொஞ்சம் வருஷங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், 1 வருஷம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஓகேவா. இப்போ வந்து வந்து வேலைக்கு போயிட்டுருக்காரு, ஒரு சிஇஓனே வச்சுப்போமே, அவர் வேலைக்கு போயிட்டுருக்காரு. உங்கள் அக்கா வந்து காலேஜ் வந்து 2nd இயர் படிச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து வீக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசுகிறாங்க ஓகேவா. அப்போ வந்து ஓகே அப்படின்ட்டு 2 ஃபேமிலியும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஒத்துக்கிட்டு அப்படியே குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் பிளான் பண்ணுறாங்க. ஒரு காரில் வந்து வயன் தங்கச்சி உங்கள் அக்கா உங்கள் அப்புறம் அம்மா ஓகேவா. இவங்க எத்தனை பேர் வராங்க, ஒரு 5 பேர் வராங்க ஓகே. இன்னொரு காரில் வந்து அப்பா அப்புறம் யார் வயனப்பா கொஞ்சம் கசின்ஸ் பெரியம்மா அந்த மாதிரிலாம் எல்லோரும் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. அது வந்து ஒரு காடு பக்கத்தில் தான் அந்த கோவில் இருக்குது ஓகே. ஸோ அப்படியே இந்த வயன் வந்து அழகாக இருக்கா, ரொம்பவே அழகாக இருக்கா. ஷீ இஸ் பிரின்சஸ் மாதிரியே இருக்காங்க. எல்லாம் ஒரு லெஹங்கா போட்டுக்கிட்டு பர்பிள் கலரில் நல்லா ஜிம்கிலாம் போட்டுக்கிட்டு அழகாக அப்படி க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கே. வீலாம் வாயை பொழுது பார்க்குறாரு, இது சின்ன பிள்ளை மாதிரியே இருக்குது, இவங்க அக்கா சைஸில் இருந்துக்கிட்டு எவ்வளோ அழகாக இருக்கா. ஆனால் இவங்க அக்கா அளவுக்கு அழகு இல்லை, பட்னா அழகாக இருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஐஷுவை விட வயந்தான் ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு அவர் மைண்ட் வாய்ஸ் பட்டுருக்கு. அப்புறமேல் தான் அவருக்கு ரியாலிட்டி வந்து, இவளையே நம்ம ரசிக்கிறோம், நம்ம ஆள் அங்கே உட்காந்துருக்கோம், பக்கத்தில் உட்காந்துருக்கா, அவளை ரசிப்போம் நம்ம அப்படின்ட்டு அவருக்கு அவரே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு காரை ஓட்டிகிட்ருக்காரு.
ஸோ நடுவில் என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இது வந்து அம்மாவை நோட் பண்ணிட்டு அவங்க காய்ச்சி பூச்சின்னு கத்துறாங்க. இப்படி தான் இருப்பியா நீனு, உனக்கு எல்லாம் பற்றி தெரியாதா, அவங்க அம்மா என்ன தான் வளர்த்தாங்க, எல்லாம் வந்துச்சுன்னா வீட்டில் இருக்கணும்னு தெரியாதா, அது எப்பப்போ வரும் நோட் பண்ணி வைக்க மாட்டியா, என்ன பொண்ணு இந்த காலத்தில் தானே பிறந்த நீலாம், எப்படி இருக்காச்சு, உங்கள் அம்மா என்ன தான் வளர்த்துருக்காளோ அப்படின்ட்டு உங்கள் மம்மியை பற்றியும் எல்லாம் தப்பாக பேசிகிட்ருக்காங்க உங்கள் அம்மா. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்கள் அக்கா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் உங்களையும் பிடிச்சி திட்டிகிட்ருக்கா, உனக்கு அறிவில்லை அப்படின்ட்டு உங்கள் அக்காவும் உங்களை பிடிச்சி திட்டிகிட்ருக்கா. இப்போ உடனே வீக்கும் டென்ஷன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் நல்ல கருத்துக்கு போக முடியாது, இந்த மாதிரி தான் ஆகுமா உனக்குலாம், நீ லக்கியே கிடையாது போல், அன்லக்கிலாம் நீ தான், உன்னெல்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு அவருமே உங்களை பிடிச்சி கத்திடுறாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை மட்டும் கார் கடைசி சீட்டில் போய் உட்கார வச்சுட்டாங்க. அவங்க அப்படியே அப்பயும் உங்களை தான் திட்டிகிட்ருக்காங்க. திட்டி ஓயில அவங்களுக்குலாம் திட்டிகிட்டே இருக்கிறாங்க. அப்புறமேலு நீங்கள் அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அப்புறம் கோயிலுக்கு வந்தோடனே உங்கள் அக்கா ஐஷு உங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறா, இந்த மாதிரி அவளுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. அதுக்கு உங்கள் அம்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க. அறிவில்லை உனக்கே, மானத்தை வாங்குறதுக்கே நீ வந்திருக்கியா, உனக்கு அறிவே இல்லையா அப்படின்ட்டு உங்களை அடிச்சிடுறாங்க. அடித்த உடனே உங்களுக்கு அழுகு தாங்க முடியல, அழுன்னு அழுகுறீங்க. அது காடு பகுதி தானே, அதனால நீங்கள் போய் ஓடி அந்த காடுக்குள்ளேயே ஓடிட்டுருக்கீங்க. அப்புறமேலு உங்களை யாருமே கண்டுக்கலை, அது எங்கேயோ போய் செத்தா சாவுது, எனக்கு என்ன அப்படின்ட்டு அவங்க எல்லாத்துக்கும் என்கேஜ்மெண்ட் எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ உங்கள் சைடில் பார்த்தோன்னா ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து தேம்பி அழுகுறீங்க. அழுதுகிட்டே அப்புறமேலு உங்களுக்கு வேறு வீக்ஸிங் ப்ராப்ளம் இருக்கா. ஸோ உங்கள் அம்மாவுக்கு அப்புறமேல் தான் தோணுது, சரி பிள்ளைய அப்படி கற்றுருக்கக்கூடாதோ, நம்ம பிள்ளை தானே அவன் அப்படின்ட்டு அவங்களுக்கும் லைட்டாக ஃபீல் ஆகுது. அப்புறம் உங்களை தேடி பார்க்குறாங்க, காணோம், நீங்கள் எங்கேயுமே இல்லை. உங்கள் அம்மாவுக்குலாம் பயமாயிடுச்சு. அப்புறம் வீக்கும் பாவம், அவளும் என்ன பண்ணுவா, அவளும் சின்ன பொண்ணு தானே, நம்மளும் அப்படி கற்றுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமேல எல்லோரும் தேடுறாங்க, ஆனால் நீங்கள் ஆளே காணும். ஸோ உங்களுக்கு கூப்பிட்ற சவுண்டு கேட்டுச்சு, வயன்ட்டு. அதனால நீங்கள் எடுத்த ஓட்டம் இருக்குது, ஓடுறீங்க நீங்கள் பாட்டுக்கு. ஓடி போய் பொத்துன்ட்டு ஒரு புதைக்குழியில் விழுவுறீங்க. அது ஒரு மாதிரி இருக்கும்லடா, சேரும் சகதியமாக இருக்கும், அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு பாதி முழுங்கிட்டு பாதி முழுங்காமல் இருக்கிறீங்க. ஏதோ ஒரு படத்தில் ஒரு குட்டைக்குள்ளே விழுந்து ஒரு பொண்ணு அப்படியே அதிலே முழுகி செத்து போய்டும்ல, அந்த மாதிரி பாதி முழுங்கியிருக்கீங்க, பாதி முழுங்கலை. உங்களுக்கு வேறு வீக்ஸிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு மூச்சுலாம் திணறுது, அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் கத்த ஆரம்பிச்சிட்டிங்க, அழுகுறீங்க. அப்புறமேல் அந்த சவுண்டை கேட்டுட்டு அந்த இடத்துல உங்களை அவர் காப்பாற்றுறாரு. எவ்வளோ நல்ல மனசில் அவர் உங்களை காப்பாற்றுறாரு. ஸோ அவர் காப்பாற்றிட்டு அவரை உங்கள் மடியில் வச்சுட்டு, ஒன்றும் இல்லை பயப்படாத, ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீஸ் கம்ஃபர்ட்டிங் யூ. ஸோ அப்புறமேலு உங்களெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சேரெல்லாம் தட்டி விட்டு, ஒன்றும் இல்லை நீ பயப்படாமல் இரு அப்படிங்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வீக்ஸிங் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகிடுங்க. மயக்கம் போட்டிங்க, ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க, எனக்கு அந்த வார்த்தை வரல. ஸோ நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிட்டீங்க. அப்புறம் தான் தூக்கிட்டு போய் காரில் வச்சு உங்கள் அம்மா அழுகுறாங்க. ஆனால் அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் அக்காவாக இருக்கட்டும், யாருமே உங்களை பற்றி கவலை படல, செத்தா சாகு வந்த மாதிரி இருக்காங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கப்புறமேல் தான் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க அப்பயும் திட்டுறதில்ல, நிப்பாட்டுறதில்ல. இந்த புள்ள வந்ததுனால தான் எல்லாமே இப்படி தப்பாக நடக்குது, இந்த புள்ள தருதலை பிடிச்ச புள்ள, இந்த வீட்டுக்கே இவெல்லாம் போகிற வீட்டுக்கு அவங்களுக்குலாம் அதிர்ஷ்டமே இருக்காது அப்படின்ட்டு அம்மா அவங்கள பிடிச்சி இன்னுமே திட்டிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு உங்கள் அக்கா பாரும்மா, அவளால் எப்படிலாம் நம்ம வீட்டை பற்றி சொல்கிறாங்கன்னு, எல்லாம் அவளை சொல்லணும், பிள்ளை பெற்று வச்சுருக்கே அப்படின்ட்டு உங்கள் அக்காவும் உங்களை பிடிச்சி திட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்புறமேல் அம்மா வாடா அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க என்னமோ பண்ணிக்கிட்டோம், அதான் எழுதுட்டால, அதான் நல்லா இருக்காங்க சொல்கிறாங்களே, வா நம்ம போவோம் அப்படின்ட்டு அம்மா கூப்பிட்டு போயிடுறாங்க.
ஸோ அப்படியே கொஞ்சம் டேஸ் நடக்குது. ஸோ வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து வி மேலே இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட்டு போயிட்டு வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணுறது மீன்ஸ் லவ் தாண்டியுமே லைக் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அப்படி இருக்கிறதுனால ஷீ நாட் லைக் வி. ஸோ அப்புறம் எப்படியோ கல்யாணம் பண்ணி வைக்கிற டைமில் உங்கள் அக்கா போட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்புறமேலே அந்த கல்யாணம் ஆகிற டைமில் கல்யாணம் ஆக போதுன்னா பார்ட்டிஸ்லாம் இருப்பாங்கள்ல. ஸோ பார்ட்டிஸ்லாம் வந்து அந்த ஒரு பாட்டி வந்து அந்த நாடி கை பிடிச்சி பார்ப்பாங்களே, அந்த மாதிரி பார்க்குறாங்க. பார்த்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னாலும் உங்கள் அம்மாவுக்குள்ளே இடி விழுந்த மாதிரி இருக்குது. என்னடா இது அப்படின்னு வீக்கே ஷாக்கு. நம்ம எதுவுமே பண்ணலையே, அது கையே தான் பிடிச்சிருக்குமே தவிர அதுக்கிட்ட வேறு எதுவும் பண்ணது கூட இல்லை. கன்னத்தில் தான் கிஸ் பண்ணியிருக்கேனே தவிர அது லிப்ஸில் கூட நான் கிஸ் பண்ணது இல்லை. எப்படிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறமேலு வீக் மனசே உடனே போச்சு. சரி இந்த பிள்ளை நம்மளை ஏமாத்திருக்கு போல் அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை வந்து டக்குன்ட்டு உங்களை பார்த்து போய் ரெடியாக இப்போ இந்த மாலையை கொடுத்து நீ போய் உட்காருவா, என் மானத்தை மட்டும் வாங்கிடாத ப்ளீஸ், போய் கல்யாணம் மட்டும் அவனை பண்ணிக்கோ அப்படின்ட்டு உங்கள் அம்மா காலில் உழுவாத குறைய அவங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க. உங்களாலேயும் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு விஏ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. வி அம்மாவுக்கு சரியான டென்ஷன் ஆகிடுச்சு. பிள்ளையும் உங்கள் வீட்டில் நல்லாவும் இல்லை, ரெண்டாவது பிள்ளையும் நல்லாவே இல்லை என்னத்தை தான் நீங்களாம் ஃபுல்லாக வளர்த்தீங்களோ, இதெல்லாம் பிள்ளைங்களா எதிர்த்து சனியை நாட்டுக்கும் ஒன்று என்னென்னா நல்லா இப்போ வேறு எவன் கூடயே படுத்துட்டு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணவனு இருக்குது. இன்னொன்னா என் மகனுக்கு ஃபுல்லாக தருதலையாக கொடுக்க வந்திருக்கு. என்ன தான் பிள்ளைங்கள வளர்த்துருக்குங்களோ அப்படின்ட்டு அவங்க தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க அப்பயும் உங்களை. அப்புறமேலே இப்படியே கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டீங்க, வீட்டில் தான் இருக்கீங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா வீக்குமே அவங்க மேலே லைட்டாக கோவம் தான். இவன் ஏன் வேணான்னு சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு அது ஒரு கோவம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த நிலமையில உங்கள் அம்மா வந்து காலில் விழுவாத குறையா வந்து கேட்குறாங்க. அப்புறம் பண்ணி தானே ஆகணும். உங்களுக்கு மட்டும் என்ன இந்த கல்யாணத்தில் விருப்பமா இல்லைல்ல. ஸோ அப்படியே வந்து அம்மா வந்து உங்களால் சாகிற அளவுக்கு நீங்கள் வந்து சாகலை, பட் ஆனால் சாகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணி எப்போல்லாம் டார்ச்சர் பண்ணுறோமோ அப்போல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க. வீட்டில் வாஷிங் மிஷின் இருந்தால் கூட சட்டையை துவை அப்படிங்கிறது, எப்படிலாம் மாமியார் கொடுமைகள் பண்ண முடியுமோ கொடுமை பண்ணுறது. அந்த இடம் குப்பையாகவே இல்லைன்னா குப்பையை போட்டு மறுபடியும் கூட்டுங்கிறது, டீயை வேணும்னே கையில் ஊற்றுறது, எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கல வேறு சாப்பாடு எடுத்துகிட்டு வா, அதுவும் 5 நிமிஷத்தில் எனக்கு இருக்கணுங்கிறது. இந்த மாதிரிலாம் டார்ச்சர் நீங்களும் அனுபவிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ 2 நாள் இந்த மாதிரியே போகுது. நீங்கள் வீட்டை சொல்லிட்டீங்க எனக்குலாம் இங்கே இருக்க உங்கள் அம்மா என்னை போட்டு வேலை வாங்கிட்டே இருக்காங்க, என்னால் முடியலை. அப்போ நீங்கள் வந்து அழுதுட்டீங்க. பிகாஸ் சின்ன பிள்ளை தானே நீங்களும், அதனால் அழுதுட்டீங்க. வந்து அவங்கள கண்டுக்கலை. நீ என்னமோ பண்ணிட்டு போனவங்களாம் தேவைதான், நீ அனுபவி அப்படின்ட்டு அவர் வந்து உங்களை கண்டுக்க கூட இல்லை. ஒரு பாட்டுக்கு வேலைக்கு போகிறாரு, ஒரு பாட்டுக்கு வராரு. ஸோ இதே மாதிரி ரொம்ப நாள் கூட உங்கள் கையில் வந்து அந்த இது ஊற்றணும்னு சொன்னால டீ ஊற்றிருக்கோம் நான் சொன்னேன்ல. ஸோ அந்த தழும்பெல்லாம் அப்படியே தெரியுது. அவருக்கே லைட்டாக பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது. சரி இவங்க ரொம்ப தான் கொடுமைப்படுத்துகிறாங்க போல், என்ன தான் இருந்தாலும் நம்மளை நம்பி வந்ததை அப்படின்ட்டு அவருக்கும் ஒரு மாதிரி மனசுலாம் இறங்குது. ஸோ அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாட்டி நீங்களும் வியும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க. சும்மா ஒரு மால் மாதிரி போகிறீங்க. ஓகே, அங்கே போயிட்டு ஒரு பையன் வந்து உங்களே சும்மா குறுகுறுன்னு பார்த்துருப்பான். வீக்குலாம் சரியான கோவம் வருது. எப்படி இவன் என் முன்னாடியை பார்ப்பான், அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, யார் இவன் அப்படின்ட்டு வீக்கெலாம் கடுப்பாகுது. ஸோ அப்படியே நீங்கள் ஒரு ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருப்பீங்க. அந்த பையன் உங்கள் பின்னாடி தான் வந்துட்டுருப்பான். ஸோ ஃபுட் வாங்கிறதுக்காக போயிருப்பார். அந்த பையன் வந்து உங்ககிட்ட வந்து எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் வந்து கமிட்டடா, அவர் என்ன உங்கள் அண்ணனா
அப்படின்ட்டு வியை பாயிண்ட் பண்ணி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அப்படியா, அவர் என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. என்னை நீங்கள் வந்து சிங்கிளாக இருந்தீங்கன்னா எனக்கு லவ் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பாஞ்ச முழிக்கிறீங்க. இப்போ என்ன சொல்கிறது நான் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு சரியான கோவம் வந்து அவர் சட்டையை பிடிச்சிட்டு, யாரா நீ ஏன் முண்டாட்டி இது பண்ண, உனக்கு என்ன இது இருக்குது, லவ்லாம் இல்லை, அவள் ஏன் முண்டாட்டி, நீ எப்படி அவன் மேலே அப்படி அவகிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு அவர் சண்டைக்கு போகாத குறைய அடிக்காத குறைய கேட்டுட்ருக்காரு. உடனே இந்த சாரி சார் உங்கள் ஒய்ஃப்னா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன் சார், சாரி சார் என்னை விட்டுருங்க சார், அறியாத பையன் சார், புரியாத மனசில் ஏதோ சொல்லிட்டேன் சார், ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்ட்டு அவன் வந்து அழுதுகிட்டே போயிட்டான் அப்படியே. ஸோ வந்து உங்களை முறைக்கிறாரு. உங்களுக்கு அப்படி ஏன் இப்படி முறைக்கிறான், நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உடனே அவன் தான் சொல்கிறப்ப உன் வாய் என்ன, வாயில் கொல்கட்டை இருந்தா சொல்லியிருந்தானே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு. கல்யாணம் ஆகிடுச்சு நீங்கள் என்ன பொண்டாட்டி மாதிரியாக வச்சுக்கிறீங்க, ஏன்னா தானே வச்சுருக்கிறீங்க, ஏதோ உங்கள் வீட்டு வேலைக்கார மாதிரி தானே நான் என்ன வச்சுருக்கீங்க, அப்புறம் நான் ஏன் சொல்லணும் அப்படி நீங்கள் தெனவட்ட பேசுங்க. உனக்கு வாயடி வாய், இந்த வாய் இருக்க நான் தானே பேசுகிறேன், இந்த வாயை உடச்சிட்டா நீ என்ன பண்ணுவேன், நீங்கள் உடச்சி விட்றீங்க நான் பார்த்துட்டு இருப்பேனே, வருவேன் நல்லா, என் கை என்ன சும்மா இருக்குமா அப்படின்ட்டு நீங்களும் அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உன்ட்டெல்லாம் பேசி மல்லுக்கட்டமில்ல, ஒழுங்காக தின்னுடு அப்படின்ட்டு அவர் கத்திகிட்ருக்காரு. நீ சொல்லலாம் திங்கதாயா போகிறேன். அப்போ நீங்கள் அப்படியே அந்த சோறை வாங்கி வச்சுட்டு நீங்கள் நல்லா அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு ஒரு வாரம். ஸோ வந்து இப்போ ஆஃபீஸ் தான் போகிறாரு, கிளம்பிட்டுருக்காரு. நீங்கள் அப்போ தான் அப்படியே குளித்து முடிச்சுட்டு வரீங்க. குளித்து முடிச்சுட்டு வரணுன்னே அவர் உங்களை பார்க்குறாரு. அப்படியே நல்லா சாரி கட்டிக்கிட்டு அழகாக அப்படி பெண் மாதிரி வந்து நிற்கிறீங்களா. அவர் அப்படி பேனு உங்களே பார்க்குறாரு. யாரா அவ அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன உனக்கு என்ன இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிற அப்படின்னே, லேட்டாக எழுந்துச்சா, நான் எப்பயும் போல தானே எழுந்துச்சேன் அப்படிங்கிறீங்க. சரி எனக்கு போய் காஃபி எடுத்துகிட்டு வா. காஃபி எடுத்துகிட்டு வரணுமா, எத்தனை வாட்டம் நீங்கள் காஃபி குடிப்பீங்க அப்படிங்கிறீங்க. ஸோ காஃபி பிடிக்காதில்ல, சாரி மறந்துட்டேன், டீ சாரி டீ ஓகே. எத்தனை வாட்டம் நீங்கள் டீ குடிப்பீங்க, நான் எப்போ காலைல டீ குடித்தேன், உங்களுக்கு மறதி ஞாபகம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன், நீங்கள் காலை தான் டீ குடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் அப்படியே நைஸாக விளையாண்டுறீங்க. பிகாஸ் நீங்கள் டீயே கொடுக்கல. அவரும் யோசிக்கிறாரு, நம்ம முட்டாளா அவன் முட்டாளா, இல்லை நம்மளுக்கு ஞாபகம் மருதியா அவளுக்கு ஞாபகம் மருதியா, என்ன வளர்றா நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணுறா அப்படின்ட்டு அவருக்கு வேறு ஒன்றும் புரியலை. அப்புறமேல அவர் கீழே வந்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு போயிட்டார். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்காரு ஒரு விஷயத்த. என்ன யோசிக்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து அந்த பையன் வந்து ஒயன்ட்டு அப்படி பேசும்போது நம்மளுக்கு ஏன் கோவம் வந்துச்சு, நம்ம என்ன அவன் லவ் பண்ணுறோமா, ஆனால் இவள் அக்கா கிட்ட எவனாச்சும் பையன் வந்தால் நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது இல்லையே, ஏதோ பேசுகிறாங்க அப்படின்னு தானே போவோம், ஏன் இவகிட்ட பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு அவருக்கே நிறைய ஓவர் திங்கிங் ஆகுது. அப்போ தான் நம்ம கியூட்டி பை ஒரு என்டர் ஜிமின். ஐயோ அவர் என்ட்ராயிட்டு, என்ன மச்சான் நல்லா ஜாலியாக இருக்கேன், இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, எல்லாம் ஜல்சா பண்ணிக்கிட்டு சுற்றிட்டுருப்ப ஜாலி தான் அப்படின்ட்டு அவர் வேறு நிலைமையை புரிஞ்சுக்காமல் வந்து பேசிகிட்ருக்காரு. ஸோ டக்குன்னு ஒரு முறை தான் மறைப்பார். உடனே ஜிமின் பார்த்துட்டு, என்னடா முறைக்கிற, புது மாப்பிள்ளையாக இருந்துட்டு இப்படிலாம் முறைக்கலாமா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்ட்டு அவர் வந்து கோவத்தை வந்து அடக்க தான் பார்த்துட்ருக்காரு. அப்போ உடனே வந்து ஜிமின் வந்து, என்ன மச்சான் ஏன் கோவமாகனு, என்னமோ யோசிச்சுட்டு இருக்க போல், என்ன பிஸ்னஸ் விஷயமாக யோசிச்சுட்டு இருக்கியா, அப்படி யோசிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லையே, நல்லா தானே போகுது பிஸ்னஸ்ஸு அப்படிங்கிற, நான் பிஸ்னஸ் பற்றிலாம் ஒன்றும் யோசிக்கலை, நான் ஒரு விஷயத்த தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அதான்டா என்ன விஷயம்
அது இல்லை மச்சான், நான் வந்து ஐஷு இருக்கால, அவளை எந்த பையனாச்சும் பேசுனா எனக்கு எந்த கோவமும் வரல. ஆனால் இந்த ஒயன் இருக்கால என் பொண்டாட்டி, அவகிட்ட ஏதாச்சும் ஒரு பையன் பேசுன்னு கோவம் வருது மச்சான். இதுக்கு என்னடா அர்த்தம், அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டனா அப்படின்ட்டு அவர் தோணுது. உடனே என்ன மச்சான் சொல்கிற, உனக்கு கோவம் வருதா? அப்போ சரிதான், அவ்வளோதான், நீ லவ்வில் விழுந்துட்ட மச்சான். ஐஸெல்லாம் உனக்கு பிடிக்கவே இல்லை, ஐஸ்லாம் ஒரு ஆளுன்ட்டு அதுகிட்டலாம் சுற்றாத, ஒயன்தான், அவ்வளோதான் அப்படின்னு அவர் வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் எங்கள் அம்மா அவளை போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சராக பண்ணுறாங்கடா அப்படின்னு. டே பைத்தியாரப்பில்லை, உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா அவங்கள போய் தடுக்கணும்டா, உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. பைத்தியாரப்பில்லை, போய் அதை பண்ணுடா. அந்த பிள்ளை என்ன பாவம் பண்ணிட்டு உன்னை கட்டிக்கிட்டு, அதுதான் பாவம். அது என்ன வேணும்னா அவனை கட்டிக்கிச்சு, அந்த சுச்சுவேஷனில் தானே கட்டிக்கிச்சு, உங்கள் அம்மா சொன்ன காரணத்தை தானே உன்னை கட்டிக்கிச்சு. அதை இங்கே கூப்பிட்டு வந்து உட்காந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பைத்தியக்கார பயலு, ஒழுங்காக மரியாதை நீ வேறு எங்கேயாச்சும் தண்ணி கொடுத்துருந்ததுக்கு போயிடு அப்படிங்கிறாரு. வீயும் நல்லா யோசித்து பார்க்குறாரு. ஆமாம், அவள் என்ன பண்ணுவா, நம்மளுக்காக வந்திருக்காள், அவள் நம்மளை தானே நல்லா வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அவருக்கா தோணுது. சரி, இதுக்கு மேலாம் இங்கே இருந்தால் வந்து ஒயனை டார்ச்சர் தான் பண்ணுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும். நம்ம ஆஃபீஸ்க்கு வர டைமில் நம்ம ஒயனை வேறு எங்கேயாச்சும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அன்றைக்கி சாயந்தரமாக வீட்டுக்கு வந்து ஒயன் எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வை, ஒரு திங்ஸ் கூட நம்ம ரூமில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படிங்கிறீங்க நீங்கள், நம்ம இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் அப்படின்னு. ஏங்க இந்த வீட்டை விட்டுட்டு போகிறீங்களா காசு இல்லைன்னு அப்படிங்கிறீங்க நீங்கள் இன்னசென்ட்டாக. பைத்தியக்காரி, நான் ஏன் விற்க போகணும், என்கிட்ட தான் அம்மா காசு இருக்கே அப்படின்னோடனே. அப்போ எதுக்கு அப்படின்னோடனே, நம்ம வேறு வீட்டுக்கு போகலாம். ஏன் வேறு வீட்டுக்கு, இந்த வீடு நல்லா தானே இருக்குது, நீ நல்லா இருக்கியா அப்படின்னோடனே அப்படியே உங்கள் மூஞ்சி அப்படியே வாடுது. இப்போ என்ன சொல்லணும், இப்போ திட்டுவானா திட்ட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து அந்த மால் இன்சிடெண்ட்க்கு அப்புறமேலு வந்து அவங்ககிட்ட நல்லாவே பேசியிருப்பார். அதனால் நீங்களும் அப்படி ஜாலியாக ஃபன்னியாக நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசிகிட்ருப்பீங்களா. ஸோ அவர் வந்து சரி நீ எல்லா திங்ஸும் ரெடி பண்ணிவிடு, நம்ம நாலு திருச்சி போயிடலாம் அப்படின்னு. சரி, அத்தைக்கிட்டலாம் நீங்கள் என்ன சொல்லுங்க, அவங்கள்ட்டலாம் எதுவும் சொல்ல வேணாம், நீ மூட்டு வா அப்படின்னு. சரி அப்படின்னு நீங்கள் அப்படியே எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிட்டு நீங்கள் வீடுமே ஷிஃப்ட் ஆகிட்டீங்க. அப்படியே அந்த 3 நாள் கழித்து நீங்களும் வீடு ஷிஃப்ட் ஆகிட்டு இப்போ அந்த புது வீட்டில் தான் இருக்கிறீங்க. ஸோ அம்மாவுக்குலாம் வந்து கோவமாக இருக்குது. அவளால் தானே என் பையன் இப்போ வீட்டை விட்டு மாறி போயிட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் ஐயோ அந்த பொண்ணு பேர் தங்கச்சியும் கைஸ் சின்ன ஃபால்ட்டு. அம்மா வந்து இவ்வளோ தானே நம்ம பையன் மாறி போயிட்டான் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தங்கச்சிக்கெலாம் கோவம் வருது. தங்கச்சி உங்களை போட்டு பாடாப்படுத்தி வச்சுருப்பா. ஸோ தங்கச்சிக்குமே கோவம் வருது. அதான் நான் சொல்ல வந்தேன் தங்கச்சி அப்படின்னு. அது இந்த லைனை சொல்லிட்டு தான் வரும். ஸோ அதனால தான் நான் டக்குன்ட்டு கட் பண்ணி போட்டேன். அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எத்தனை நாள் தான் என் பொண்ணாட்ட இதே மாதிரி குடும்பப்படுத்திகிட்ருப்பீங்க, அவள் என்ன பண்ணுவா அவங்க அக்கா பண்ணதுக்கு, அவங்க அம்மா சொன்ன ஒரே காரணத்துக்கு தானே எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அவளே பாவம் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்ருக்காரு. ஓகேவா. அப்புறமேலு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாரா. வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து சமைச்சி கொடுத்துட்டு அவருக்கு அப்படியே பரிமாற்றிருக்கப்ப டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்க. வீக்கெலாம் அள்ளு விட்டுருச்சு. என்னடா இது, நல்லா இருந்த பொண்ணு டக்குன்ட்டு ஒரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாளே அப்படின்ட்டு அவர் அழுவாத குறையா மனசுலாம் அப்படியே வலிக்குது. அப்புறம் டக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போயிட்டு உங்கள் அம்மா அம்மா எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து என்னாச்சுன்னு தெரியாமல் அப்படியே வீடம் கதறாரு. என்னாச்சு அப்படின்ட்டு. உடனே டாக்டர் வந்து நல்ல விஷயந்தான், ஏன் இப்படி பதறீங்க, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறவங்க. அப்போ தான் உயிரே வருது. அப்போ அம்மா சும்மா இல்லாமல் அது யார் பிள்ளையோ தெரில, அது எவங்கிட்ட இருந்து வந்த பிள்ளையோ அப்படின்ட்டு சொன்னோடனே கடுப்பாயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், உங்களால்
என் பொண்டாட்டியை பார்த்துக்க முன்னா பார்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எனக்கு பேசவே பேசாதீங்க, அம்மானே நான் உங்களை சொல்ல மாட்டேன், அது ஏன் குழந்தை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவன் வேறு அடித்து பேசியிருப்பான். ஓகேவா? நீங்கள் கண்டதெல்லாம் பேசியிருந்தீங்கன்னா அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டு கத்திகிட்டு இருக்கான் அவங்க அம்மாவை பிடிச்சி. அப்புறமேலு உங்கள் அம்மா தான் தடுத்துட்டு, இல்லைப்பா விடுங்க, அவங்களுக்கு உண்மை தெரில, விட்டுருங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்திகிட்ருக்காங்க. ஸோ இப்படியே டேஸ் மந்த்ஸ்லாம் போகுது. உங்கள் மம்மியும் உங்களை நல்லாவே பார்த்துக்கிறாங்க. முன்னாடி இருந்த மாதிரி உங்களுக்கு கொடுமைலாம் படுத்துறது இல்லை, உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை பார்த்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்படியே கடைசியாக குழந்த பிறக்குது. ஸோ அதுக்கு கலக்கான ஒரு க்யூட்டான கேர்ள் பேபி, அப்படி மாதிரியே இருக்குது. அப்படி பார்த்த உடனே உங்களுக்கெல்லாம் சரியான ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இந்த கதையை முடிச்சு கொள்கிறேன், சரியா? ஸோ நடுவில் நிறையா கோளாறு பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படியாச்சும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் மன்னிச்சிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வாரத்துலேருந்து நான் ட்ரை பண்ணுறேன், நல்லா போடவே நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய், லவ் யூ லாட்ஸ், பாய் ஃப்ரம் மூன் அண்ட் கேரோ.